என் பெயர் ரியாஸ். பாதிக்கப்பட்ட மக்கள் கேட்கும் துவாவிற்கும் அல்லாவிற்கும் எந்த திரையும் இல்லை என்றிருக்கும்போது தற்போது தொடர்ந்து பாதிக்கப்பட்டிருக்கிற பலஸ்தீனர்கள் நிலையை எவ்வாறு எண்ணுவது, விளக்கம் தரவும் என்று கேட்குறார். இன்னொருத்தர் இதே ஷேக் அலாவுதீன்கிறவர் கேட்குறாரு. ரெண்டு ஒரே கருத்துடைய கேள்வியாக இருக்கனால, ஒரு மனிதனுக்கு மற்றொரு மனிதன் இழைத்த தீங்கிற்காக, உதாரணத்திற்கு ஒருவர் நிலத்தை வேறு ஒரு அபகரித்து விட்டு அந்த நிலையில் மரணித்து விடும் பட்சத்தில் மறுமையில் அபகரித்தவருக்கான தண்டனை அல்லாஹ் வழங்கி அவர் தண்டனை அனுபவிக்கும் போது பாதிக்கப்பட்டவர் நேரில் பார்க்க இயலுமா அப்படின்னு கேட்குறார். இது ஷேக் அலாவுதீன் நம்பரில் ஒரு கட்டளையிலேருந்து கேட்குறார். ரெண்டுமே என்னென்னு கேட்டால், ஒருத்தர் பாதிக்கப்பட்டவருடைய துவாவுக்கு பயந்து கொள்ளுங்கள்னு ஹதீஸ் இருக்குது. ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இத்தகை தாவத்தால் முதலும் பாதிக்கப்பட்டவனுடைய துவாவுக்கு நீ பயந்து கொள்ளுங்கள், ஏனென்றால் அல்லாவுக்கும் அதுக்கு மத்தியில் எந்த ஒரு திரையும் இல்லை அப்படிங்கிற ஹதீஸ் புகாரியில் 2448, 1496, 4347 ஆகிய ஹதீஸுகளில் இந்த செய்தி வருகிறது. அப்போ பாதிக்கப்பட்டவனுடைய துவாவுக்கு அஞ்சு கொள்ளணும், அது அல்லாவுக்கு அவனுக்கு திரை இல்லைன்னு வருதில்ல. இந்த பாதிக்கப்பட்டவனுடைய துவாவில் உலகத்தில் பாதிப்பு ஏற்படுமா, மறுமையில் ஏற்படும், ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டியது. இப்போ எனக்கு ஒருத்தன் அநியாயம் பண்ணிட்டான், இறைவான் நான் கையேந்தினா இந்த உலகத்திலேயே அதனுடைய விளைவை அவன் அனுபவிப்பானா, அல்லது இது கணக்கு வச்சுருந்து மறுமையில் அல்லாஹ் அதை தண்டிப்பானா, என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. உலகத்திலே நடக்கும் என்று மார்க்கத்தில் சொல்லப்படலை. மார்க்கத்தில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், உலகத்தில் நடக்கலாம். நம்ம ஒருத்தன் எனக்கு அநியாயம் பண்ணிட்டான், அல்லாஹ் இவனை நீ தான் பார்த்துக்க, இவ்வளோ அநியாயம் எனக்கு பண்ணிட்டான்னு நம்ம துவா செய்கிறோம். அப்படி துவா செஞ்சோம் என்று சொன்னால், அல்லாஹ் நாடினால் இந்த உலகத்திலேயே அதற்கான தண்டனையை அவனுக்கு கொடுத்து நம்ம கண்ணால் பார்த்து மன நிறைவு அடையக்கூடிய ஏற்பாட்டையும் அல்லாஹ் செய்வான். செய்ய மாட்டான்னு கிடையாது, அப்படித்தான் அனைத்தையும் செய்வான்னு அப்படி கிடையாது. ஏன்னு கேட்டால், மறுமையில் என்ன செய்வான் அல்லாஹ் அது மாதிரி விசாரிப்பான் என்று வருகிறது. எப்படி வருதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மண் காணத்திலகு மதுலபத்துல் யஹீஹி மின் இர்லிஹி அவ் ஷையின். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அதை அநியாயம் செய்திருந்தால், அவனுடைய மானம் சம்பந்தப்பட்டதாகவோ அவனுடைய பொருளாதாரம் சம்பந்தப்பட்டதாகவோ ஒருத்தனுக்கு நீ அநியாயம் இழைத்திருந்தால், ஃபல்யத்த ஹல்லலுஹு மின்ஹுல் யௌம், இன்றைக்கே அவனிடத்தில் போய் ஹலால் வாங்கி கொள்ளட்டும், மன்னிப்பு கேட்டுக்கொள்ளட்டும். கபுல அல்லாஹ் யகூன தீனாருன் வலா திர்ஹமுன், தங்க காசோ வெள்ளி காசோ பயன் தராத காலம் வருவதற்கு முன்னாடியே இங்கே செஞ்சிக்க. இன்கானலகு அமலுன் சாலிஹுன், இவனிடத்தில் நல்லமல் ஏதாவது நல்லறங்கள் ஏதாவது இருக்கும் என்று சொன்னால், உஹித மின்ஹுபி கதிரி மதுலமத்திஹி, அவன் செஞ்ச அநியாயத்துக்கு தக்கவாறு அந்த நன்மையை பிடுங்கப்படும், பிடுங்கி இவன்கிட்ட கொடுக்கப்பட்டும். இல்லம் தக்குன் லகு ஹசனாத்துன், அந்த அநியாயம் செஞ்சவன்கிட்ட எந்த ஒரு நன்மையும் இல்லை என்று சொன்னால், உஹித மின் செய்யாத்தி சாஹிபிஹி, அந்த பாதிக்கப்பட்டவனுடைய தீமைகளை எடுத்து ஹமில அலை இவன் மீது வைக்கப்படும் இருக்குது. அப்போ என்ன வழங்கு, நமக்கு ஒரு அநியாயம் செஞ்சிட்டான்னு சொன்னால் இங்கே தான் கணக்கு தீர்க்கப்படும் என்றால் இந்த ஹதீஸு வந்திருக்காது. இங்கேயும் கணக்கு தீர்க்கப்படலாம், படாமல் போணுச்சுன்னு சொன்னால் அங்கே கண்டிப்பாக கணக்கு தீர்க்கப்படும். நமக்கு ஒருத்தர் அநியாயம் செஞ்சிட்டான்னு சொன்னால் அந்த அநியாயத்திற்காக உலகத்திலே நம்ம கண்ணு முன்னாடி அவனை நல்லா என்ன செய்வான், நம்ம பார்த்து நம்ம மகிழ்ச்சி அடைகிற மாதிரி அவனுக்கு உள்ள ஒரு பனிஷ்மெண்ட்டாக எல்லாம் கொடுப்பான். அப்படி கொடுக்கலன்னு சொன்னால் மறுமையில் நிற்கும் பொழுது அவனுடைய அமல்களை பிடுங்கி நம்மள்கிட்ட தருவான். அதுவும் தான் துவாண்டா என்ன செஞ்சிடக்கூடாது, உலகத்திலே தான் அல்லாஹ் அதை செய்வான்னு வழங்கிடக்கூடாது. உலகத்திலையும் செய்ய வாய்ப்பு இருக்கிறது. உலகத்தில் செய்ய உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், இது சம்பவம் தான், ஹதீஸ் கிடையாது. சாத் இப்னு அபி வக்காஸ் அவர் 10 சஹாபிகளில் ஒரு ஆள், மிக ஆரம்பத்தில் இஸ்லாமை தழுவிய 5 பேரில் ஒரு ஆள்னு வைங்களேன். அவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு சஹாபி. அவர் உமரில் நானு காலத்தில் என்ன செய்கிறாருன்னா, ஒரு கவர்னரை நியமிச்சிருக்கும் பொழுது அவர் மீது பொய்யான ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி ஒருத்தர் என்ன செய்வார், உமர்கிட்ட சொல்லி உமர் அவசரமாக விசாரிக்காமல், சரியாக விசாரிக்காமல் அவரை பதவியில் நீக்கிடுவார். அப்போ சாத் அவர்கள் ஒரு துவா செய்வாங்க, யா அல்லாஹ், இவன் என் மேலே ஒரு புகார் சொல்லிட்டான், இவன் பொய் சொல்லியிருந்தால் இவனுக்கு வாழ்நாள் அதிகமாக கொடுத்து நிறைய கஷ்டப்பட வை, உலகத்திலே கஷ்டப்பட வை, அவனுடைய பார்வையில் பழுதை ஏற்படுத்து அப்படின்னு பல பத்வாக்கள் செய்வார். அவர் செஞ்சபடி அந்த ஆளுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால், இப்போ கிழவனா போய் தடுமாறி பொம்பளை மாதிரிலாம் போய் உளுந்து ஆளுக்கு திட்டி பல கஷ்டப்பட்டு அவர் இருந்தார். அப்போ அவர் சொல்லுவாராம், அசாபத்தினி தாவத்து சாதின், சாது அவர்களுடைய பிரார்த்தனை எனக்கு பலித்து விட்டது,
சாதுங்கிறவர் வந்து எனக்கு எதிராக ஒரு துவா செஞ்சார், சாது இப்னு அபி வக்காஸ் என் விஷயத்தில் பழிச்சிருச்சின்னு அவர் சொல்வாருங்கிற ஒரு சம்பவம் புகாரியில் 755வது ஹதீஸில் வருது. இது அவருடைய கணிப்பு தான், மனிதனுடைய கணிப்பு தான். இந்த சாது என்ன மாதிரி துவா செஞ்சாங்களோ அந்த மாதிரியே அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஏற்பட்டவர் உணர்ந்து என்ன செய்கிறாருன்னா, நான் சாது எனக்கு எதிராக துவா செஞ்சார், நான் அநியாயமாக பொய் குற்றச்சாட்டு சுமத்தினேன், எனக்கு உலகத்தில் அல்லாஹ் அவர் சொன்னபடியே காப்பாற்றிட்டு காட்டிட்டான்னு சொல்லியும் வந்திருக்குது. இப்படி நடக்கலாம். நம்ம ஒரு பிரார்த்தனை பண்ணும் பொழுது நம்ம கண்ணு முன்னாடி என்ன செய்யும், அதனுடைய ரிசல்ட்டை பார்த்து அல்ல சரியான முறையில் தண்டிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி வரும். அப்படி தான் அனைத்து வரும்னு சொல்ல இயலாது. அப்படி சிலருக்கு வரலாம், சில பேருடைய விஷயத்தில் வந்து அப்படி நடக்கலாம். அப்படி நடக்கலைன்னு சொன்னால் அவனுடைய நன்மைகளை பிடுங்கி மறுமைகளை தருவது என்பது கண்டிப்பாக இருக்கிறது. ஏன்னு கேட்டால் அல்லாஹ்வோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு மனிதன் அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சான்னு சொன்னால் அதை கண்டிப்பாக அல்லாஹ் ஏற்றுக்குருவானாம். இது முஸ்னத் அபு யாலாவில், ஷோபுல் ஈமானில், மூஜமு சகீரில், அதபுல் முஃப்ரதில், முஸன்னஃப் அப்துர் ரஸாக் ஆகிய நூல்களெல்லாம் இருக்கிறது. என்ன இருக்குதுன்னு கேட்டால், மாமின் முஸ்லிமின் அல்லாஹ் தபாரக் வ தஆலா பிதாபத்தின், ஒரு பிரார்த்தனையை ஒரு அடியான் செய்வானேயானால் இல்லஸ்தஜாப, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதே கிடையாது. ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது மாலமிய குன்ஃபீஹா இஸ்முன் அவ் கத்தியத்து ரஹ்மீன், அந்த பிரார்த்தனையில் பாவமானது பிரார்த்திக்கக்கூடாது. என்ன இறைவா எனக்கு ஒரு சாராய பாட்டில் கொடுன்னு கேட்கக்கூடாது. பாவமானதை கொண்ட ஒரு பிரார்த்தனையாக இல்லாமல் இருந்தால், அவ் கத்தியத்து ரஹ்மீன், உறவை முறிக்கிறது சம்பந்தமான பிரார்த்தனை இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால், இந்த ரெண்டை தவிர அவன் கேட்கிற எல்லா துவாக்களும் ஏற்றுக்கொள்ளப்படும். எப்படி ஏற்றுக்கொள்ளப்படுமா? இல்ல ஆத்தாஹுல்லாஹு பிஹா இஹ்தா ஹிசாலின் சலாத்தின், 3 காரியங்களில் ஒரு வகையில், 3 வழிகளில் ஒரு வழியில் அல்லாஹ் ஏற்றுக்கிறோம். 3ல் ஏதாவது நடக்கும். நீ அல்லாஹ்ட்ட கேட்டேன்னு சொன்னால், நீ கேட்டவொன்னு அல்லாஹ் ஏற்றுக்கலன்னு நினைக்காத. 3 வகையில் அல்லாஹ் உனக்கு அதை வந்து ஏற்றுக்கொள்வான். ஒரு வகை என்ன செய்வான்னு கேட்டால், இம்மா அஜ்ஜலஹு தாவத்தஹு, அவனுடைய பிரார்த்தனையை இந்த உலகத்திலே நிறைவேற்றி தந்துடுவான். யா அல்லாஹ் எனக்கு கோடீஸ்வரன் ஆக்குன்னு கேட்குற, கோடீஸ்வரன் ஆக்கிடுவான். அல்லது யா அல்லாஹ் இவனுக்கு ரொம்ப அநியாயம் பண்ணிட்டான், அவனை நாசமாக்கி கண்ணு முன்னாடி அவனை கூட்டு போயிடலாக்குன்னு நீ கேட்குற, அல்லாஹ் அப்படி ஆக்கிடுவான். சிலருக்கு நீங்கள் துவா செஞ்சேன்னு சொன்னால் துன்யாவிலே அவனுடைய பிரார்த்தனையை விரைந்து கொடுத்து விடுவான். விரைந்து கொடுத்தல் என்பது துன்யாவிலுன்ற அர்த்தம். உலகத்தில் வாழும்போதே இவன் கேட்ட கோரிக்கையை நிறைவேற்றிடுவான். அல்லது எதிரிக்காக வேண்டி இவன் துவா செஞ்சிருந்தான்னு சொன்னால் அந்த இழப்பை, அந்த அழிவை அல்லாஹ் வந்து இவன் கண்ணால் பார்க்கும்போதே கொடுத்துருவான். இது ஒரு வகை. அப்படி கொடுக்கலை என்று சொன்னால், ஓ இம்மா எத்தகிரலகுபில் ஆகிறா, ஆகிரத்தில் இவனுக்காக அதை சேமித்து வச்சு இவன் கேட்பான். அல்லாஹ் கொடுக்காம அட இங்கே வந்து அழிக்கிறது கேட்குற, இவன் அழிஞ்சு உனக்கு என்ன ஆக போகுது, நீ சொர்க்கத்துக்கு போகணும், அதுக்கு போதுமான இபாதத்து உன்ட்ட இல்லை, நீ வந்து உனக்கு மறுமையில் என்ன செய்கிறேன், அவன் நன்மை பிடிங்கி உனக்கு தர்றேன் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்வான், துவாவை ஏற்றுக்குருவான். ஏற்றுக்கிட்டு இவன் கேட்டதை கொடுக்காம வேற ஒன்று கொடுக்குறான். இவன் கேட்டது என்ன, இவனை அழிச்சு நாசமாக்கிறேன்னு கேட்குறான். அல்ல நான் அழித்து நாசமாக்கணும் உனக்கு என்ன இருக்குது, நீ மறுமையில் வெற்றி பெறணும்னு நான் நினைக்கிறேன், அதுக்காக என்ன செய்வேன், இங்கே ஒன்றும் செய்யாமல் விட்டு இவனுடைய அமலெல்லாம் பிடுங்கி உனக்கு தந்துடுவேன் அப்படிங்கிற ஒரு வகையில் மறுமையில் எல்லாம் என்ன செய்வான்னு கேட்டால் சேமித்து வைத்துக்கிடுவான். அல்லது ஒரு இம்மா எதுஃபானு ஷர்ர மிஸ்லஹா, இது போன்ற ஒரு தீமைகள் அல்ல இவன் என்ன செய்வான்னு கேட்டால், எல்லாம் எனக்கு ஒரு கோடி ரூபா கொடுன்னு கேட்பான். அல்ல என்ன செய்வான்னு கேட்டால், இவன் கோடியை கேட்குறான், இவனுக்கு வயிற்றில் கேன்சர் இருக்குது, நாளைக்கு செத்து போக போகிறான், இந்த நேரத்தில் கோடியை கேட்டீங்கன்னா என்னதுக்கு ஆக போகுது, இந்த கேன்சர் குணமாக்கி விட்ருவோம், அது அவனுக்கு தெரியலை, அவன் தெரியாமல் போட்டுவிட்டு ரூபாயை தாண்டு கேட்குறான், அதை விட ஒரு கேடு அவனுக்கு வர இருக்கிறது, அந்த கேட்டிலேருந்து நம்ம காப்பாற்றிடுவோம். அவன் கேட்டது நல்லதை கேட்குறான், அல்ல என்ன செய்வான்டா அவனுக்கு வர இருந்த ஒரு கெட்டதை நீக்கி வச்சிடறான். அப்போ எந்த துவா செஞ்சாலும் அப்படியே ஏற்றுக்குருவான்னு அர்த்தம் கிடையாது. கேட்டதும் கிடைக்கவும் செய்யும், அல்லது அதுக்காக வேண்டி மறுமையில் அந்த எதிரியுடைய நன்மையை பிடுங்கி எல்லாம் உங்களுக்கு தருவான், அப்படியும் கிடைக்கும். அல்லது என்ன செய்யணும்னு கேட்டால், எனக்கு வர இருந்த ஒரு கேட்டை என்ன செய்வான்னு கேட்டால் எல்லாம் தடுத்துருவான். நான் கேட்குற ஒரு நன்மையை தான்னு கேட்குறேன், அல்ல என்ன செய்கிறான்னு கேட்டால், நீ நன்மையை கேட்குறடா, உனக்கு வேறு ஒரு பெரிய பஞ்சாயத்து இருக்குது, அதை நான் குணமாக்கி தர்றேன்னு சொல்லி வேறு ஒரு எனக்கு ஏற்படக்கூடிய ஒரு தீங்கிலிருந்து அல்ல என்னை காப்பாற்றிடுவான், இப்படி ஏற்றுக்கிடுவான்னு சொல்கிறாங்க. இதே கருத்துப்பட திருமதியிலே இந்த ஹதீஸ் என்ன செய்கிறது, ஒரு அவசரப்படக்கூடாது. என்ன சொல்ல போனால், அதாவது ஒரு துவா செய்வதாக இருந்தால் மாலம் எஸ்தாஜில், அவசரப்படாத வரைக்கும் அல்லாஹ் துவா ஏற்றுக்குருவான். ஏன்னு கேட்டால், அவசரப்படுறனா என்னன்னு ரசூலுல்லாஹ்ட்ட சஹாபாக்கள் கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க, தாவூத் ரப்பி ஃபமஸ்த ஜாபலி, நான் அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுட்டு அவன் இன்னும் ஏற்றுக்கிறவே இல்லையேன்னு சொல்லிடக்கூடாதான். ஏன்னு கேட்டால், நீ கேட்டது கிடைக்கிறது மட்டும்தான் நீ துவாவை ஏற்றுக்கிறது நினச்சிக்கிட்டு இருக்கிற, அது மட்டும் கிடையாது. நீ கேட்குறதை விட சிறந்ததில் அவனுக்கு தருவான்.
அதில் மறுமையில் உனக்கு அதை ஒரு சேமிப்பாக்கி வைப்பான், அல்லது உனக்கு வரக்கூடிய துன்பத்தை கூட நீக்கும், உனக்கு தெரியாது. அதனால் அவசரப்படாத அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுடைய மறுமை நாளில் நீங்கள் பத்வா செஞ்சீங்க என்று சொன்னால், ஒரு மனிதனுக்காக நீங்கள் என்ன செய்கிறீங்க, ரொம்ப அளவுக்கு மேலே அநியாயம் பண்ணுறான், அவனுக்கு எதிராக நீ அல்லாட்ட கையேந்தினின்னு வைங்க. அப்படி நீங்களும் வாழ்நாளில் பார்க்கலாம், நிறைய பேருக்கு நம்ம எதிராக கையேந்திருப்போம். அதில் 2 பேருக்கு நம்ம கண்ணு முன்னாடி அந்த 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 அவனுக்கு எல்லாம் கொடுக்க தண்டனை கண்ணால் பார்ப்போம். மீதி ஒரு 8 பேருக்கு எல்லாம் கொடுக்காமல் இருப்பான். அதுக்கு நம்ம தளர்ந்துடக்கூடாது. இங்கே கொடுக்கலன்னா இன்னும் டைம் இருக்குது, கொடுத்தாலும் கொடுப்பான், அப்படி இல்லைன்னா ஆகிரத்தில் எனக்கு அதை சேமிப்பாக வைப்பான் என்று நம்ம எடுத்துக்கொள்ளணும். அதனால் துன்யாவில் கொடுப்பான் என்று அடித்து சொல்ல முடியாது. 3 வகையில் ஒரு வகையில் தான் பாதிக்கப்பட்டவனுடைய துவாவிலிருந்து எல்லா துவாவுமே ஏற்றுக்கொள்ளப்படும். எந்த துவா இருந்தாலும் சரி 3 வகையில் ஏற்றுக்கொள்ளப்படுமே தவிர கேட்டது தான் கொடுத்தல் என்கிற வகையில் மட்டும் ஏற்றுக்கொள்ளப்படாது. இதை நம்ம என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும். அதே மாதிரி நமக்கு அந்த அநியாயத்துக்கு பரீட்சை எல்லாம் தரும்போது நம்ம கண் முன்னாடி பார்த்துக்கிட்டு இருப்போமான்னு கேட்பான். பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நடக்குது விசாரணையை. மறுமை நாளில் சும்மா எல்லாம் தீர்ப்பளிக்க மாட்டான். என்ன செய்வான், அந்த சொர்க்கம் நரகம்லாம் தீர்ப்பளித்த பிறகு பாலத்தில் போயிட்டு இருக்கும்போது பாலத்தை கடந்தவுடனே இந்த மனிதர்களுக்கு மத்தியில் உள்ள பரிகாரங்களுக்கு தீர்வு காணுதல்னு ஒரு சபையை அங்கே ஏற்படுத்துவான். அங்கே ஏற்படுத்தி என்ன செய்வான்னு கேட்டால், அடித்தவனே அடிவாங்கன்னு கூப்பிடுவான். கூப்பிட்டு டே அடிச்சியா, ஆமாம், நீ அடித்ததுக்காக வேண்டி உன்னுடைய இந்த நன்மை எப்படி இந்த அவன்கிட்ட கொடுக்க 2 பேரையும் வச்சு தான் எல்லாம் செய்வான். அதனால் நம்மளுக்காக வேண்டி ஒருத்தன் தண்டிக்கப்படுவான் என்று சொன்னால், அவனுடைய நன்மையை பறித்து நமக்கு தரப்படும் என்று சொன்னால், அதில் நம்முடைய தீமையை பிடிங்கி அவனில் வைக்கப்படும் என்று சொன்னால், அதெல்லாம் நம்ம கண்ணால் பார்க்க முடியுமான்னு கேட்குறேன். பார்க்குற விதமாக தான் நடக்கும். முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ், இன்னல் முஃப்சில மின் உம்மத்தி இன்னல் முஃப்லிஸ மின் உம்மத்தி ஏத்தி யௌமுல் கியாமத்தி. முஃப்லிஸ்ன்னு ஒருத்தர் இருக்கான். முஃப்லிஸ்ன்னா பாப்பர், ஒன்றும் இல்லாமல் போனவன். அவன் யார் என்று கேட்டால், கியாமத்து நாளில் தொழுகை, நோன்பு, ஜக்காத் இதெல்லாம் நிறைய செஞ்சவனாக வருவான். அதே நேரத்தில் ஒயாத்தி கது சதமஹாதா, ஒருவனை ஏசியவனாக, ஓ கதபஹாதா, ஒருவன் மீது அவதூறு சொன்னவனாக, ஓ அக்கல மாலஹாதா, ஒருத்தனுடைய சொத்தை சாப்பிட்டவனாக, ஓ சபக்க தமஹாதா, ஒருத்தனுடைய இரத்தத்தை ஓட்டியவனாக, ஓ லரபஹாதா, ஒருத்தனை அடித்தவனாக வருவான். மறுமையில் வந்த உடனே ஃபயோத்தாஹாதா மின் ஹசனாத்திஹி ஹாதா மின் ஹசனாத்திஹி. அப்போ என்ன செய்வான் அல்லான்னு கேட்டால், இவனுடைய நன்மை எடுத்து இவனுக்கு கொடுத்துருவான், அந்த நன்மை எடுத்து இவனுக்கு கொடுத்துருவான்னு சொல்லி 2 பேரும் நிப்பாட்டி வச்சு தான் நடக்கிறது, அந்த விசாரணை நடக்கிறது. நன்மையெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னால், இவனுடைய தவறு எடுத்தா இந்த புகார் செஞ்சான்ல அவனுடைய பாவத்தை எடுத்து அநியாயம் செஞ்சவனுடைய தலையில் எல்லாம் வச்சிருவான். அப்போ 2 பேரையும் வச்சு தான் இது விசாரணை நடக்கிறது. ஆனால் நமக்கு ஒருத்தர் அநியாயம் செஞ்சானேயானால் அவனுக்கு தண்டிக்கப்படுவதை நம்ம கண்ணால் பார்ப்போம். நமக்கு தெரியுமான்னு கேட்குறல, கண்டிப்பாக தெரியும் வகையில் தான் தெரியும் வகையில் நடத்தினதாங்க நீதி. உங்களுக்கு தெரியாமல் ரகசியமாக நடத்திட்டு அது பண்ணி நீங்கள் நீதி வழங்கினா நம்பணும்ல, நீங்கள் அப்படி தான் நடத்துவான்.